வாழ்த்தடங்கண் மடை மங்கை நல்லீர் வரிவளை ஆர்ப்ப வன் கொங்கை ஆர்ப்ப தோல் திரு முண்டம் துதைந்து இளங்க சோத்தம் எம்பிரான் என்று சொல்லி நாள் கொண்ட நாள்மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடற்பற் சொன்னம் இடித்து நாமே. இம்மை ஆண்டது மறுமையை கெடுப்பதற்கு, மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே அப்படிங்கிறாருன்னு ஒரு இடத்துல. அப்போ நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி, இம்மை ஆட்கொண்டான் எம்பிரான். எதற்கு ஆட்கொண்டான்? மறுமை கெடுப்பதற்கு, இனி ஒரு தாய் வயிற்றில் நான் பிறவாமல் இருப்பதற்கு, இன்னும் அன்னை வயிற்றில் அடையாய் பராபரமேங்கிறதுக்காக வேண்டி என்னை இம்மை ஆட்கொண்டான் எம்பிரான். அவனே நான் பாடணும். எப்படி பாடணும்? சொல்லி சொல்லி பாடணும். ஒரு தடவை சொன்னா போறாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுக்கு முறையில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சாதாரணமாக ஒரு முறை சொல்லி ஆறக்கூடியது அல்ல இது. நினைக்கும் தோறும் பேசும் தோறும் காணும் தோறும் அனைத்திலும் உள்ளக ஆனந்தத்து தேன் சொரியக்கூடிய அனுபவம் இது. ஒரு தடவை நான் நினச்சிட்டேன், இன்றைக்கி காலையிலே நான் நினச்சிட்டேன்னா காலையில் ஒருக்க சாப்பிட்றோம், மத்தியானம் ஒருக்க சாப்பிட்றோம், இரவு ஒருக்க சாப்பிட்றோம், இடையில இதுக்கு இடையில ஒரு 11 மணிக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் சாப்பிட்றோம், சாயங்காலம் 4 மணிக்கு ஏதோ குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இருந்தால் சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் தூங்குறது மட்டும்தான் ஒரு 7-8 மணி நேரம் சும்மா இருக்கிறோம். மீதி இடத்துக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போடுறதுக்கோ அல்லது எங்கேயாவது ஒரு வெளி இடத்துல போய் நம்ம ஒரு காட்சிக்கு கண்ணுக்கு விருந்தளிப்பதற்கான காட்சி போகிறதுக்கோ நம்மளுடைய ஆடை அலங்காரம் ஆபரணங்கள் எல்லாம் நேற்றுக்கு போயாச்சு, இன்னைக்கு போயாச்சு, நேற்று போட்டது இன்னைக்கு போடக்கூடாது, இந்த நேற்று போட்ட உடம்பை கொண்டு தான் இன்னைக்கு போடுறோம், நேற்று போட்ட கண்ணை கொண்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேற கண்ணை ஒன்று பொருத்திக்கிட்டு போய் ஒரு கல்யாண வீட்டுக்கு போக போகிறதில்ல, வேற காதை போட்டுக்கிட்டு. ஆனால் காதில் உள்ள அணிகலன்கள் எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்குவோம். ஏன்னா இந்த உடலை தான் நம்ம கொண்டுட்டு போக போகிறோம். இந்த உடலை விட்டுட்டு வேறொரு உடல் வாடகைக்கு வாங்கிட்டு கல்யாண வீட்டுக்கு நம்ம போக முடியாது. இந்த உடல் தான், இந்த உயிர் தான். ஆனால் நேற்று கட்டின சேலையவே நான் இன்னைக்கு கட்டிட்டு போகவா? எனக்கு அது முடியாது. ஒரே பட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். அந்த பட்டை போன மாத கல்யாணத்துக்கும் கட்டிட்டேன், இந்த மாத கல்யாணத்துக்கும் கட்டிட்டேன். போன மாதம் போட்ட கம்மல் தான் இந்த மாதம் போட வேண்டியிருக்கு. வேறு கம்மல் என்கிட்ட கிடையாது. அடுத்த கம்மல் நான் வாங்கிக்கணும். அப்போ இந்த உடலை தூக்கிட்டு தான் நம்ம போகணும். உடலுக்கு போடுற அணிகலன்கள் பூஷணங்கள் வேற மாறலாமே தவிர உடல் மாறாது, உயிர் மாறாது. ஆனால் உடலும் உயிரும் மாற பண்ணலாம். பேரண்ட நாயகனை அடைந்தால் உடலை மாறச் செய்யலாம். ஆடக மாமலை அன்னகோவுக்கு யாரை அடைந்தோமோ அவர் வண்ணம் ஆதல் நம் உயிரோட இயல்பு. அவன் ஆடக மாமலை அன்னகோவுனா நம்மளும் ஆடகமாக ஆக்குவானவன். பொன்வண்ண திருமேனியாக நம்மையும் ஆக்குவானவன். அதை நம்ம மறந்துட்டோம். அப்புறம் இந்த உயிரை உணர்வுபூர்வமாக ஆக்கி அவனை எப்படி அவனோடு கலப்பது, அவனுக்கு கலக்க நம்ம வந்திருக்கோமா, காண வந்திருக்கோமா? குறைஞ்சபட்சம் அந்த திருக்கூத்தைனாலும் நம்ம காணவும் கலக்கவும் போகணுமே, அதை மறந்துட்டோம். அப்போ எதை மறக்கணுமோ அதை மறந்துடுறோம், மறக்கக்கூடாதோ அதை மறந்துடுறோம். எதை மறக்கணுமோ அதெல்லாம் மறக்க மாட்டேங்கிறோம். போன கல்யாணம் 3 மாதத்துக்கு முன்னால் நடந்த கல்யாணத்துக்கு நம்ம என்ன புடவை கட்டியிருந்தோங்கிறதெல்லாம் நமக்கு இப்போ நிலவு இருக்குது. அதனால் நீங்கள் அதை மறக்கணும்னா சொல்லி சொல்லி பாடுங்கள். அந்த எம்பெருமானுடைய அருள் அனுபவங்களை, எம்பெருமான் எந்த அடியவர்களை எந்த வண்ணத்தில் எந்த வடிவத்தில் ஆட்கொண்டாங்கிறத சொல்லி சொல்லி நீங்கள் பாடுங்கள். அப்படி ஒரு தடவை சொன்னால் போகாது. இந்த நினைவுகள், இந்த சிந்தனைகள் மாறும் வண்ணம். எதையோ பேசினதே பேசிக்கிட்டு நினச்சதே நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வாழ்நாளை வீழ்நாளை எத்தனையோ பிறவிகள் கழித்து விட்டோம். இப்போ புனிதமான திருவாசகமும் புனிதமான மணிவாசகரும் நம்ம கையில் கிடச்சிருக்கிறாங்க. அவர்கள் காற்ற பேரண்ட ஒளி நம்ம கையில் ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெருஞ்சோதி நம்ம உணரக்கூடிய உணர்வுக்கு தென்படுகிற மாதிரி தோணுகின்றது. அதை நாம் தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த அருள் அனுபவத்தில் தோய வேண்டும். அதுக்கு சொல்லி சொல்லி பாடணும். ஒரு தடவை சொன்னதோடு போகாது. இப்போ பாருங்கள், இந்த பாடல்லையே நாள் மலர் பாதங்கள் காட்டி அப்படின்னு இந்த பாடலை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு முந்தைய பாடலில் நாள் மலர் பாதங்கள் சூடத்தந்த மலைக்கு மருகனை பாடிங்கிறார். இந்த பாடல்கள் முழுவதும் எந்த பாதங்கள் சூடத்தந்த அடியவர்கள் நேசமுடைய அடியவர்கள் நின்று விளையாடணும். இந்த திருவடி அனுபவத்தை பற்றியே தான் எல்லா பக்கம். இதில் என்ன சொல்றாரு? நாள் கொண்ட நாள் மலர் பாதம் காட்டி. அந்த பாதமலர் அனுபவம் தான் ஒவ்வொரு உயிரும் அடைய வேண்டியது. அதை நீங்கள் சொல்லி சொல்லி இன்னொரு இடத்துல பண்ணி அப்படிம்பார். ஒரு வார்த்தையை இரட்டை மொழிதலாக மொழிதங்கிறது இடையராது நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு. அதனால வாழ்த்தடங்கண் மடை மங்க நெல்லீர் வரி வளை ஆர்ப்ப வன் கொங்கை பொங்க தோல் திரு முண்டம் துதைந்து இளங்க. அநாகத சக்கரத்திற்கு மேல் உங்களுடைய வாசி நிலையை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது அவை பிரிந்து உங்களுடைய மார்புக்கு மேல் போகும்போது
அந்த குண்டலினி ஆற்றல் உங்களுடைய உங்களுடைய உடல்ல உள்ளொளியாக மிளிரும். அந்த உள்ளொளியைத்தான் தோல் திரு முண்டம் துலங்க அப்படிங்கிறார். அது அந்த மார்புக்கு மேலே பிரிந்து போகக்கூடிய 2 கவராக பிரிந்து போகக்கூடிய அந்த ஆற்றலை தோல் திரு முண்டம் துதைந்து இலங்க சோத்தம் எம்பெருமான். அதற்கு மேல் தோல் திரு மிண்டத்திற்கு மேல் போகக்கூடிய அனுபவம் சோறுன்னா முக்தி பேரு அப்படின்னு அர்த்தம். சோத்தம் எம்பிரான் அவன் இந்த அனுபவத்தை தந்தவன் என்னை கீழ்நிலைக்கு இறங்க விட மாட்டான். இனி ஒரு பிறவிக்கு அவன் எனக்கு விதை விட மாட்டான். அவன் என்னை பிறவி நீக்கம் செய்யும் கருணையாளன். அப்படிங்கிறதுனால சோத்தம் எம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நாள் மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மை, நான் நாயினும் கடையேன், எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நாயில் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்டு, இந்த இப்பிறவியில் ஆட்கொண்டு இனி பிறவாமே காக்க போறான். அந்த கருணைக்காக வேண்டி நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி, இதுலேயும் 2 இடத்துல பாருங்க, சொல்லி சொல்லி பாடி பாடி. இப்போ இடையராத அதை செய்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போனா தான் திரோதன மாயைகள் நம்மை பற்றாது. செம்பிற்கு களிம்பு அனாதி போல இந்த உயிருக்கும் அலங்கள் அனாதி. ஒரு நாள் நம்ம சத்சங்கத்தில் கலந்துக்கலனாலும், ஒரு நாள் நம்ம நம்மளுடைய பயிற்சியில் ஆக்கபூர்வமான பயிற்சியை மேற்கொள்ளவில்லை ஆனாலும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு மாய எண்ணங்கள் வந்துடும். இறைவனுடைய அருள் அனுபவத்தை நாம் மறந்துடுவோம். அப்படிங்கிறதுனால வாழ் தடங்கண் மடை மங்கு நல்லீர் வரிவளை ஆர்ப்ப வன் கொங்கை பொங்க தோல் திரு முண்டம் துதைந்து இலங்க சோத்தம் எம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நாள் மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்பொற் சொன்னம் இடித்தினாமே. இப்போ ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவறையில் வளரும்போது, அந்த தாயின் கருவறையில் வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த தாய் எதுக்காக வேண்டி சொல்லி சொல்லி ஆர்ப்ப நீங்கள் ஆடி ஆடி நீங்கள் பொற்சுன்னம் இடிங்கன்னு சொன்னான்னா, அந்த குழந்தை அந்த தாயின் கற்பத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தாய் எதையெல்லாம் நினைக்கிறாளோ அந்த சிந்தனை தான் அந்த குழந்தையினுடைய மனதில் பதியும். அவள் திருவாசகம் படித்தா அந்த குழந்தையும் திருவாசகம் படிக்கும். அவன் ஞானப்பால் ஊட்டணும் அப்படின்னு நினச்சி அந்த ஞான அமிர்தத்தை அவள் பருகி கொண்டு அந்த குழந்தைக்கு ஊட்டினா அதுவும் அதே மாதிரி தான் வரும். ஆனால் இந்த தாய் தன் நிலை மறந்து அவள் வேற காணக்கூடாத காட்சிகள், பார்க்கக்கூடாத பார்வைகள் இதையெல்லாம் பார்த்தா அந்த குழந்தைங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உணர்வலைகள், அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அவைகள் எல்லாமே மாறுபட்டு உலகியலுக்கு புறம்பான சிந்தனைகள், நாம் மனித நேயத்தோடும் மனித பண்போடும் ஆளுதற்கு மாறுபட்ட சிந்தனை தான் வரும். அதனால தான் கோத்தும்பி, தெள்ளேனம், பொற்சுன்னம், தோல் நோக்கம் இவைகள்லாம் பெண்களை பூவல்லி இவைகளெல்லாம் பெண்களை குறித்து அவர் பாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெண்களுடைய வயிற்றில் 280 நாட்கள் அந்த கரு உருவாகும் போது நீங்கள் சொல்லி சொல்லி பண்ணி பண்ணி பாடி பாடி அது அடுக்கு மொழிகளால் நீங்கள் சிந்திக்க சிந்திக்க அந்த குழந்தையினுடைய திசுக்கள் அனைத்துமே நீங்கள் எந்த சிந்தனையை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறீங்களோ அதே சிந்தனை மயமாக அந்த குழந்தைகள் ஆடும். அதனால பெண்களுக்கான பாடலாக, பெண்களுக்கான விளையாட்டாக இவைகளெல்லாம் அந்த அம்மானை பாடலாம் பெண்களுக்கான பாடல்கள். அம்மானை பாடும்போது நீ ஏற்றிக்கோ இறக்கிக்கோ வாரி சுருட்டிக்கோன்னு சொல்லும்போது அந்த குழந்தையும் ஏற்றும் இறக்கும் வாரி சுருட்டும். அந்த மாதிரி ஒரு அனுபவ நிலைகளை அந்த குழந்தைங்களுக்கு கேட்குற மாதிரி நாம தான் ஏற்பாடு பண்ணணும், நம்மளை சொல்லி நம்மளை பண்படுத்துவதற்கு. அதுக்கு இந்த திருவாசக சிந்தனை ஒரு உறுதுணை புரியும். அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிறாரு, நீங்கள் நான் வாழ் தடம் கண் மடம் மங்கை நல்லீர், நீங்கள் தான் மங்கை நல்லீர், நீங்கள் இந்த எண்ணத்தை வளர்த்தீங்கன்னா சமுதாயம் மேன்மையிடும். இப்போ திருவம்பாவை பாடலில் 20 பாடல் ஒவ்வொரு பெண்ணாக கூப்பிட்டு கோயிலுக்கு போகிறதா மாதிரியும், திருக்குளத்தில் நீராடுற மாதிரியும், பேரண்ட நாயகனுடைய அருட்கருணையை பாடுற மாதிரியும் கொன்றார். எதுக்காக வேண்டி இந்த பெண்கள் நலமுற்றால் பெண்கள் பக்கத்தில் தான் உலகமே இயங்குது. பெண்கள் நலமான சிந்தனையை தூவினார்களானால் அந்த சமுதாயம் நலமான சிந்தனையால் வளர்க்கப்படும். பெண்கள் மனதுக்குள்ள வஞ்சனை, சூது, களவு எங்கே பாருங்க, ஒரு டிவியை நீங்கள் அந்த சேனலை திறந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தானாலும் எப்படி பிரத்தியார வஞ்சனை செய்கிறது, எப்படி பிரத்தியார வளர்ச்சியை தடுப்பது, இதே சிந்தனையை எவ்வளோ காலம் சிந்திச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு தாய்மை பேர் உள்ள ஒரு தாய் அந்த 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 சீனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, எப்படி அந்த குழந்தைங்க முன்னுக்கு வரும், எப்படி அந்த குழந்தைங்களுடைய எண்ண அலைகள் பாதிக்கப்படும், இதெல்லாம் நம்ம உணர்ந்து பார்த்து அந்த பொழுதுக்கு அந்த சிந்தனையை மாற்றி ஏதோ ஒரு நேரம் பாட்டு படிக்க வேண்டியதான். நீங்கள் துறையுமா, உங்களுக்கு தேவையில்லை, மேலே நீங்கள் என்னென்ன ஊர்வம்பு கேட்க நினைக்கலாம், அந்த ஊர்வம்பெல்லாம் உங்களை தேடி வருது, நீங்கள் வெளியே போகணும்னு இல்லை. நான் ஒரு நாள் தனிமை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நான் ஏங்கிக்கிட்டு இந்த பக்கமாக உட்காந்துட்டு இருந்தேன்.
நிறைய ஆட்கள் வந்துட்டு போயிட்டுமே இருந்தாங்க. ஒரு பொண்ணு அங்கேருந்து வந்தா, என்னுடைய பொண்ணு வந்து மிலிட்ரியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவளை வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். வாழ்கிற பொருளே வாழ்கிற காலத்தில் வாழ வைக்காமல் எதுக்குமா அங்கேருந்து வர சொல்லி? உங்களுக்கு என்ன, ஊரெல்லாம் தேடி உங்களை பார்க்க வருது, நீங்கள் சுகஜீவிரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. யார் யார் என்னென்ன கதை கேட்குறாங்களோ அந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் 4 சுவருக்குள்ளே கதவை பூட்டிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவளுக்கு இந்த டிவியை விட்டால், உங்களுக்கு புஸ்தகம் கூட இருக்குது படிச்சுக்குவீங்க, எனக்கு புக்கும் படிக்க தெரியாது, இந்த டிவியை விட்டால் எனக்கு வேறு என்ன இருக்குது? என் வாழ்க்கை வந்து செத்து போச்சு, என் வீட்டுக்காரர் இல்லை, அதனால் எனக்கு இந்த தனிமை என்னை சாகடிக்குது. நான் வந்து என் பிள்ளைய வர சொல்லியிருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட ஒரு நாள் பார்த்து கேட்டு போன்னு வந்தேன். நீங்கள் ஏன் வாழ்கிற பிள்ளைய வாழாமல் இருக்கிறேன்னு வேறு கேட்குறீங்களா? உங்களுக்கு அதனுடைய அனுபவம் புரியாது தனிமையில் இருந்தால். ஏன்னா உங்களை தேடி எப்பவும் கூட்ட வருது. நான் தனிமை கிடைக்கவில்லைன்னு நான் ஏங்குறேன். தனிமை கிடைச்சவங்க அவங்க வேறு மாதிரி ஒரு இயக்கமாக ஏங்குறாங்க. இப்போ நாடவர் நந்தம்மை ஆர்ப்பார்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்பார்ப்ப. இப்போ பெண்கள் வந்து ஒரு தனிமையான சூழ்நிலையில் இருந்து, அந்த தனிமையான சூழ்நிலை தான் சைவ சித்தாந்த கருத்துப்படி தனிமையில் இருந்தால் தான் நாம் யார், எமது யார், பாசம் யார், இவை வந்து போகும் காலம் என்ன, வினை பழுக்கும் காலம் வந்திருக்கு. இப்போ நமக்கு வினை பழுத்திருக்கு. தனிமையில் இருந்தால் தான் நமக்கு அது தெரியும். அல்லது அடியோர் கூட்டத்தோடு இருந்தோம்னா வினை பழுக்கும் காலம்னு ஒன்று உண்டுப்பா, நம்ம வினை பழுக்கும் போது அந்த வினை பழுக்கு, அதனால நீ அதை மறந்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தனிமையிலே இல்லை, எப்பவும் ஒரு கூட்டணி கூட நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கூட்டணிகள் என்னென்ன விதைகளை விதைக்கிறாங்களோ, என்னென்ன சிந்தனைகளை சிந்திக்கிறாங்களோ அதை தானே நம்மகிட்டையும் சுமத்திட்டு போவாங்க. அப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் இன்னும் 4 பேருக்கு அதை விதைக்கணும். இந்த கதையை கேட்டுட்டு போய் நம்ம இன்னும் 4 பேருக்கு அந்த கதையை சொல்லணும். அதனால் நீங்கள் வந்து சொல்லி சொல்லி பாடி பாடி யாரை பாட வேண்டும், யாரை சொல்ல வேண்டும்ங்கிறதுக்கு நீங்கள் வாழ்த்தடங்கண் மடம் மங்கை நல்லீர் பெண்களே, நீங்கள் வாங்க. நீங்கள் சமுதாயத்தில் மேன்மை பெற்றார்கள் தான் இந்த சிந்தனைகள் உங்களை விட்டு தவிர்க்கப்படும். நீங்கள் பேரண்ட நாயகனை பற்றிய சிந்தனையில் நீங்கள் செலுத்தப்படுவீர்கள். அப்போ தான் நீங்கள் மேலான ஒரு அனுபூதி நிலைக்கு நீங்கள் போக முடியும். உங்களால் தான் அந்த உலகத்துக்கு ஒரு சமுதாயம், ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கி தரும் குழந்தைகளை நீங்கள் தான் சுமக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் இதை சொல்லி சொல்லி பாடி பாடி இந்த பேரண்ட நாயகனுடைய அனுபவத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு அழியுங்கள்னு சொல்லி அவர் நமக்கு சொல்கிறாரு.